மத்தியானம் சமைச்ச தந்தூரி மீதி ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு ஹை ப்ரோட்டீன் ஷவர்மா ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். பட் இது ஹெல்தியான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்தி கிடையாது தான். வாங்க போய் சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் மைதா மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதில் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி பிசைற மாதிரி பிசைஞ்சிட்டு அதில் ஆயில் போட்டு இன்னொரு ரவுண்டு பிசைஞ்சு அது மேலே ஆயில் தடவி ஓரமாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் தந்தூரி வந்து மத்தியானம் குக் பண்ணதுனால திரும்பி ஹீட் பண்ணலான்னு ஒரு 5 மினிட்ஸ் ஓடிஜில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ரோட்டீன் மயோனைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 2 பாயில்டு எக் எடுத்துட்டு அதில் பூண்டு போட்டு லெமன் பிழிஞ்சு விட்டு மிளகாத்தூள் உப்பு அப்புறமா கொஞ்சம் ஆரிகானோ பெப்பர் போட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்குள்ள சிக்கன் ரெடி ஆயிடுச்சா அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அப்படியே நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. செமையாக வந்திருக்குல்ல. அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேற லெவலில் இருந்தது. இது வந்து நீங்கள் இந்த ஒரிஜினல் மயோனைஸ் லெவலுக்கு எதிர்பார்க்க முடியாது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ண மைதா மாவை சப்பாத்தி மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் பரோட்டா மாதிரி திக்கா போடணுன்னாலும் போட்டு எடுங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கும். போட்டு எடுத்துட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா சிக்கனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு நம்ம ரெடி பண்ண மயோனைஸை நல்லா ரொட்டியில் தடவி சிக்கன் எவ்வளோ வேணுமோ தாராளமாக கொட்டி அதில் ஆனியன் போட்டு திரும்பி மயோனைஸ் தடவி இப்படி ஒரு மடி அப்படி ஒரு மடி மடிச்சுட்டு அதை டக்கின் பண்ணி அது கீழே கொட்டாமல் இருக்க டிஷ்யூ பேப்பர் வச்சு ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு பைட் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேற லெவல் ஷவர்மா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நீங்க கடையில சாப்பிட்ற லெவலுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனா இது வந்து நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.